பரிசுத்த நாளில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படி நம்மளை ஜீவபலியாக கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த பரிசுத்த நாளில் உங்களை வெண்ணி அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்முடைய முடிவு பரியந்தமும் நடத்தி செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் கருத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் நல்ல வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அவருக்கு நல்ல பாடல்களையும் ஆராதனை வேலைகளையும் நம்ம ஏறெடுக்க போகிறோம். நம்மளை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் கருத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே இந்த நாளில் வந்திருக்கிற நான் வெறுமையாய் திரும்பாதபடி என் குறைவுகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவானவர் நீ நிறைவாய் என்னை மாற்றி அனுப்ப போகிற தயவுக்காய் ஸ்தோத்திர ராஜா என்று சொல்லலாமா? இந்த நாள் முழுக்க அவரின் நன்மையினால் நிரப்பும்படி கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் கண்மணி போல நடத்தினார். நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லவராய் இருந்தார். அவரை துதிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி இந்த நிலையத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் அவரை மகிமைப்படுத்தும்படி நல்ல வாய்களை திறந்து நன்றிகளை ஏறெடுப்போம். தேவ ஆவி எங்குண்டோ அங்கே எல்லா விடுதலையும் உண்டு என்று வேதம் சொல்கிறது. பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று வேதம் சொல்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா, இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா, இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா, இடமசைய என் உள்ளம் நிரம்ப நிரம்பி வாருமே. ஆண்டவரே, இந்த நாள் எங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிற ராஜா, எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும்படி, தகுதி இல்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்தும்படியாக, பரிசுத்தமில்லாத எங்களை கூட ஒரு பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் பரிசுத்த பந்திக்கு நேராக வந்திருக்கிறோம் ராஜா. நாங்கள் எங்களை நீதிமான்களாக இல்லை, சிலுவையிலே நீர் காண்பித்த மகா பெரிய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இன்று நாங்கள் நீதிமான்கள் ஆய்க்கப்பட்டிருக்கிறோம் ராஜா. எங்கள் இருதயங்கள் எல்லாம் கழுக்கான கந்தையாக இருக்குது, ஆனாலும் உம்முடைய ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது ராஜா. எங்களை முழுமையாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் உம்மை விடுதலையோடு உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எல்லாவற்றிலும் தேவன் நீர் ஆண்டவர் எங்கள் மூலமாய் மகிமைப்படும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் நசீனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு எடுக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்னடா முதல் சர்வீஸ் கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் எதை செய்தாலும், இங்கே மேடையிலேருந்து கேட்குற எனக்காகவோ இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காகவோ நீங்கள் யாருக்காகவும் செய்ய தேவையில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் மனப்பூர்வமாக அதை கர்த்தருக்கின்ற உண்மையோடு உத்தமத்தோடு செய்யுங்கள் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்க போகிறோம். உங்கள் முழு விளத்தோடு முழு ஆத்மோடு கர்த்தரை துதித்து ஆராதிங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நாம் எல்லோரும் மகிழ்ந்து களி கூற போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ வெட்டாமல்
நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். சங்கீதம் 30:1 சொல்லப்பட்டிருக்குது. அவர் நம்ம எல்லாவற்றிலிருந்து கை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரங்களெல்லாம் கர்த்தர் நம்மளை கண்மணி போல நடத்தியவர் அவர் வல்லவராக இருந்தார். அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். போற்றுவேன் புகழுவேன் என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டலாமே. கை கொண்டு வந்தவங்க கையை தட்டுங்க. போற்றுவேன் புகழுவேன் ஆராதனை செய்கிறேன், பணிகிறேன் தொழுகிறேன் ஆராதனை செய்கிறேன். போற்றுவேன் புகழுவேன் ஆராதனை செய்கிறேன், பணிகிறேன் தொழுகிறேன் ஆராதனை செய்கிறேன். உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன், துதிகனம் செலுத்திடுவேன். உந்தன் பெயரை புகழ்ந்து போற்றி பாடிடுவேன். உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன், துதிகனம் செலுத்திடுவேன். உந்தன் பெயரை புகழ்ந்து போற்றி பாடிடுவேன். Hallelujah, 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 hallelujah. போற்றுவேன் புகழுவேன் ஆராதனை செய்கிறேன், பணிகிறேன் தொழுகிறேன் ஆராதனை செய்கிறேன். கரங்களை தட்டி. நிறைய பேர் ஏதோ நம்ம வேடிக்கை பார்க்க வரல, ஜெயம் கொள்ளர்களாய் வந்திருக்கிறோம். துதிகளுக்குள் வாசம் செய்பவரே உம்மை போற்றி பாடிடுவே. ஆராதனை நாயகன் நீரே உம்மை போற்றி பாடிடுவே. துதிகளுக்குள் வாசம் செய்பவரே உம்மை போற்றி பாடிடுவே. ஆராதனை நாயகன் நீரே உம்மை போற்றி பாடிடுவே. நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் பரிசுத்தர், உம்மை போற்றி பாடிடுவே. நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் பரிசுத்தர், உம்மை போற்றி பாடிடுவேன். போற்றுவேன் புகழுவேன் ஆராதனை செய்கிறேன், பணிகிறேன் தொழுகிறேன் ஆராதனை செய்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை போற்றி பாடிடுவே. எப்போதும் கூட வருபவரே உம்மை போற்றி பாடிடுவே. கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை போற்றி பாடிடுவே. எப்போதும் கூட வருபவரே உம்மை போற்றி பாடிடுவே. நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் பரிசுத்தர், உம்மை போற்றி பாடிடுவே. நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் பரிசுத்தர், உம்மை போற்றி பாடிடுவேன். போற்றுவேன் புகழுவேன் ஆராதனை செய்கிறேன், பணிகிறேன்
வெளிச்சம் நீரே, உம்மை போற்றி பாடிடுவே. விடிவெள்ளி நட்சத்திரமே, உம்மை போற்றி பாடிடுவே. உலகத்தின் நீரே, உம்மை போற்றி பாடிடுவே. விடிவெள்ளி நட்சத்திரமே, உம்மை போற்றி பாடிடுவே. நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் பரிசுத்தர், உம்மை போற்றி பாடிடுவே. நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் பரிசுத்தர், உம்மை போற்றி பாடிடுவேன். போற்றுவேன், புகழுவேன், ஆராதனை செய்கிறேன், மகிழ்கிறேன், தொழுகிறேன், ஆராதனை செய்கிறேன். போற்றுவேன், புகழுவேன், ஆராதனை செய்கிறேன், பணிகிறேன், தொழுகிறேன், ஆராதனை செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? தெரியுது, முக்காவாசி பேர் சந்தோஷமா இல்லை. நம்ம சந்தோஷத்தை எங்கே தேடுகிறோம்னா, உலகத்தில் இருக்கவைகளிலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நம்ம தேடிட்டு இருக்கோம். வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிற சமாதானம் எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. நீங்கள் நம்ம தேடுகிற இந்த உலகத்தில் தேடுகிற எல்லா மகிழ்ச்சிகள் ஒரு நாள் ஒளிந்து போகும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலனாக இருக்கிறது. கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சியும் அது அவருடைய சமூகத்தில் மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இரண்டாவது பாடலை பாட போகிறோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கலை அப்படின்னா நமக்கு பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்காது. இந்த உலகத்தில் அநேக பெரிய செல்வந்தர்களும் ராஜாக்களும் பிரபுக்களும் இந்த உலகம் முழுத்தையும் அவங்க ஆதாயப்படுத்தி கொண்டாங்க. ஆனால் அவர்களால் ஜெயிக்க முடியாத இரண்டு காரியம் இருந்தது. ஒன்று மரணம், இன்னொன்று பாவம். கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அதிலிருந்து மீட்கும்படியாக, அவைகளிலிருந்து நம்மை ஜெயிக்கும்படியாக அவர் சிலுவையில் நமக்காய் மரித்தார். அவர் நமக்காய் வெற்றியை தந்தார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, அவர் எனக்காய் ஜீவன் விட்டவர், என்னோடு இருக்க எழுந்தவர் என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே,
போகாமல் முன் செல்லவே உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் பெய்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் பெய்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, போதுமே. இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. எத்தனை பேராட சொல்ல முடியும் என் வாழ்க்கையில் இயேசு மாத்திரம் போதுன்ட்டு? அசால்ட்டாக இப்போ என்ன பண்ணிட்டோம், கை தூக்கிட்டோம். ஆனால் நம்ம சொல்லுவோமா, உனக்கு 3 மாடி வீடு வேணுமா, இல்லை இயேசு வேணுமாப்பா? ஒரு பெரிய பென்ஸ் கார் வேணுமா, இயேசு வேணுமாப்பா? நீ எக்ஸாமில் நல்லா படித்து ஐஏஎஸ் ஆகணுமா, இயேசு வேணுமாப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? உலகத்தில் சில டைம் நம்ம உலகத்தின் மனிதர்கள் போல யோசிக்க தான் செய்வோம். ஆனால் கிறிஸ்துவினுடைய ஆவியை பெற்ற நாம் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நோக்கி பார்க்கும்படி மேலானவைகளின் நாடுகள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கப்படி, இந்த பரிசுத்த நாளை ஒப்பு கொடுத்தபடி எல்லாரும் எழுந்து நின்று கண்கள் மூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம்.
இந்த நாள் வந்தது நல்லது என்று நாம் அறியும்படி கர்த்தர் இந்த நாளை ஏற்படுத்தினார். அது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. இந்த நாளில் வந்ததை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள போகிறோம். சில பேர் அதை நன்மையாகவும் சில பேர் அதை தீமையாகவும் பிரயோஜனப்படுத்திப்பாங்க. இந்த நாளில் நாம் வந்திருக்கிறோம். கடந்த ஒரு வாரம் முழுக்க கர்த்தர் என்னை கண்மணி போல நடத்தினார் என்று சொல்லுகிறவர்கள் உடைய கண்கள் மூடி நன்றி செலுத்தலாமா? எந்த மனுஷனும் நம்மை பலப்படுத்தலை, எந்த மனுஷனும் நம்மைக்கு உதவி செய்யலை, எந்த மனுஷனும் நம்ம தேடி வரலை. நாம் தேடாத போதும், நாம் நினைக்காத போதும் நம்ம நினைத்தவர் ஒருவர் நம்மளோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால் நம்ம பரிசுத்த பந்திக்கு நேராக சொல்ல போகிறோம். நம்மை நிதானித்தவர்களாய் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம இருதயங்களை, உள்ளான இருதயங்களை அறிந்தவர்களாய், மனுஷனும் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ உள்ள இருக்கிற இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். உங்களை என்னையும் பற்றி நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு நன்றாக தெரியும். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த பரிசுத்த பந்தியை கனத்தோடு ஆசாரிக்க இதற்குண்டான மேன்மையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். யார் இதை கனவினத்தோடு ஆசாரிக்கிறார்களோ அவர்களுக்கு மரணமும் பாவமும் கந்தக அக்கினியும் காத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்களோ ஒரு குறைவின்றி அவர்கள் செழிப்பார்கள் என்று. கர்த்தரை நீங்களும் நான் நம்பியிருக்கிற ஜனமாக இருக்கிறோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் சிலுவையிலே தன்னை தரை மட்டும் தாழ்த்தினார். எல்லா மேன்மைகளையும் விட்டு வந்த அவர் வானங்களுக்கு மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் அவ்வளவு உன்னதமாய், அவ்வளவு பிரஷியஸாக அவரை பாதுகாத்து கொண்டிருந்த தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியில் மனுஷனாய் அனுப்பினார். அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் சுமந்தவர்களாய் சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தி நீதிமான்களாய் நம்ம கம்பீரத்தோடு அவர் சமூகத்தில் நிற்கும்படியாக இந்த நாளை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் சிலுவையில் உங்களை இன்னும் ஒரு நாளும் மறக்காத தேவனாக இருக்கிறார். அநேகவர் நம்மளை ஒரு நாளும் மறந்துக்க மாட்டேன்னு சொன்னவங்கெல்லாம் எல்லாரும் மறந்து போனாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மளை சிலுவையின் முடிவு பரியந்தம் வரை, தன்னுடைய அந்த கடைசி முடிவு வரை கர்த்தர் உங்களையும் என்னையும் நினைவு கூர்ந்தவராய் அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி தன்னை தரித்திரத்துக்கு ஒப்பு கொடுத்தவராகி அவர் நம்மை உயர்த்தும்படி அவரை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மறவாத தேவனை நோக்கி மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்ப
வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள்
அனுதினமும் உம்மில் நான் அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் என் ஞானம் கல்வி செல்வங்கள் ஒன்றும் இல்லை என் நீதி நியாயங்கள் அழுக்கான தன்னை தினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே ராஜா, எங்களை மென்மை பாராட்டிக்கொள்ள எங்களிடத்தில் ஒன்றுமில்லை ராஜா. எங்கள் இருதயம் நித்தமும் பொல்லாததும் கிறுக்கிலுள்ளதாக இருக்கிறது. எங்களை நீர் தகுதிப்படுத்துது. எங்களை உயர்த்தவும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உடைய கரத்தினால் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். இதனால சிலுவை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஸ்தலத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் கர்த்தர் இந்நாளவளும் நம்மளை நினைத்திருக்கிற அவர் நீங்களும் நானும் அவருடைய சுத்தத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து சிலுவையில் அவர் பாராட்டின பெரிதான அவருடைய அன்பை நினைத்தவர்களாய் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்கள். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீரும் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர் கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே என் மீது அன்பு கூர்ந்து
முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ராஜா, சிலுவையில் நீர் எங்களுக்காய் சிந்தின ரத்தத்தினால இந்த நாளில் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீர் எங்கள் மேல் நினைவாய் இருந்து ஆண்டவரே, உம்மை நீர் தரை மட்டும் தாழ்த்தினதுனால பிதாவானவர் உம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். எங்கள் வாழ்க்கையில் ராஜா ஆண்டவரே, உமக்காக எல்லாவற்றிலும் நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரத்தினால் நாங்கள் உயர்த்தப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பரிசுத்த பந்தியை நாங்கள் கனத்தோடு ஆசாரிக்க உதவி செய்யுங்க. இந்த நாளில் உம்முடைய பிரச்சனை எங்கள் ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும். தேவ ஆவியானவர், நீங்கள் எங்களை எப்படி நடத்த விரும்புகிறோம் உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகுவோமாய் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் நசீனாக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு எடுக்கிறோம். உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.